சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சின்னமேடு கிராமம். சுற்றிலும் வயல்வெளி சூழ்ந்த பசுமையான சூழலில் அருளும் எம்பெருமானின் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சிறுவாபுரி என்ற திருத்தலத்தில் உள்ளது. சிறுவாபுரி சுப்பிரமணிய சுவாமி திருத்தலத்தில் தான் லவனும் குசனும் தனது தந்தை ஸ்ரீராமனை எதிர்த்து போர் புரிந்த இடம் என கூறப்படுகிறது. கோயிலின் அருகில் மிகப்பெரிய குளமும் உள்ளது. இத்திருத்தலத்தை பற்றி அருணகிரிநாதர் திருப்புகளில் பாடியுள்ளார். மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமி நின்ற திருக்கோலத்தில் 4.5 அடி உயரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். மூலவர் பாலசுப்பிரமணியன் சந்நிதியின் அருகில் அண்ணாமலையார், தாயார் உண்ணாமலை சன்னதி உள்ளது. மற்ற தெய்வங்களான சூரியனார், ராஜகணபதி, ஆதிமூலவர் சன்னதி, பைரவர் சன்னதி, அபிதகுச்சலாம்பாள், சண்டிகேஸ்வரர், அருணகிரிநாதர், நாகர், மயூரநாதர் என தனித்தனி சன்னதியும் உள்ளது. சிறுவாபுரி பாலசுப்பிரமணியரை ஆசிரர் பாலசுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார். உற்சவமூர்த்தி வள்ளியுடன் திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறார். வேட்டைக்கார பெண்ணான வள்ளியை மணந்ததன் மூலம் உலகில் அனைவரும் சமம் என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமியை தவிர மற்ற அனைத்து தெய்வங்களும் மரகத பச்சை கல்லால் ஆனவை. முருகப்பெருமானின் வாகனம் மயிலும் பச்சை மரகத கல்லால் ஆனவையே. தல விருஷமாக மகிழ மரம் திகழ்கிறது. திருக்கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வார நாட்களில் செவ்வாய், சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் லட்சக்கணக்கான பக்தர்களின் கூட்டம் குவிகிறது. அழகு மயிலில் ஆடி வந்த முருகன் அருணகிரியாருக்கு அருட்காட்சி அளித்த இத்திருத்தலத்தில் 4 திருப்புகள் உள்ளன. அவை வேண்டுவன தரும் திருப்புகள், அர்ச்சனை திருப்புகள், தீயவை நீங்கும் திருப்புகள், வரம் தரும் திருப்புகள். மேலும் புதுவீடு கட்டுபவர்கள், புதுவீடு குடியேற விரும்புவோர் சிறுவாபுரி திருப்புகளை ஓதி சிறுவாபுரி தரிசித்து மரகத கல்லில் மாட்சியுடன் விளங்கும் மயிலையும் மற்றைய மூர்த்திகளையும் வழிபட்டு வாழ்வில் சொந்த வீட்டில் மகிழ்ச்சியையும் குளிர்ச்சியையும் பெறலாம் என வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருளாசி வழங்கியுள்ளார். அபிஷேக பொருள்களும் அருளும் பலன்களும்: தண்ணீர் அபிஷேகம் மனசாந்தி, நல்லெண்ணெய் பக்தி, சந்தனாதி தைலம் சுகம், வாசனை திரவியம் ஆயுள் வலிமை, மஞ்சப்பொடி ராஜவசியம், நெய் மோட்சம், பஞ்சாமிர்தம் தீர்காயுள், தேன் சங்கீத வளமை, வாழைப்பழம் பயிர் விருத்தி, மாம்பழம் சகலவசியம், திராட்சை பழம் பயம் நீங்குதல், மாதுளம்பழம் பகை நீக்கம், தம்பரத்தம் பழம் பூமி லாபம், வஸ்திரம் ராஜயோகம்
என பல வகையான அபிஷேக பலன்களை அருளும் சிறுவாபுரி முருகப்பெருமான். நல்ல வரன் அமையவும், புத்திரபாகியம் பெறவும், வசதியான வாழ்வு அமையவும் கொடிமரத்தின் அருகில் பெண்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதை காணலாம். இத்திருக்கோயிலில் பைரவர் சன்னதி உள்ளது. பைரவர் சன்னதி கதவு முழுவதும் பூட்டுக்களால் பூட்டப்பட்டு காட்சியளிக்கிறது. குடும்ப பிரச்சனை, நிலப்பிரச்சனை தீர வேண்டி பூட்டு போடுவது பக்தர்களின் வழக்கம். குடும்பத்தினரோடு வாழ சிறுவாபுரி பாலசுப்பிரமணியரை வேண்டி வணங்கினால் இந்த தலைமுறை சொத்து அடுத்த தலைமுறைக்கு பயன்படும் என்பது ஐதீகம். இங்கு வரும் பக்தர்கள் தலவிருட்சமான மகிழ மரத்திலும் கோயில் சுற்றிலும் வீடு போல் படம் வரைந்தும் செங்கற்களால் வீடு போல் கட்டி வேண்டுவதும், கோயிலுக்கு குளக்கரை அருகில் உள்ள ஆலமரத்திலுள்ள நாகதேவதை முன்பு தன் வேண்டுதலுக்கு ஏற்ப தொட்டில் கட்டியும் சொந்த வீடு வேண்டி செங்கற்களை வீடு போல் கட்டி விளக்கேற்றி வழிபடுவதை காணலாம். சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் இதை ஏற்று அருள்கிறார் என்பது ஐதீகம். சிறுவாபுரி நீங்களும் ஒருமுறை சென்று வாருங்கள். அருள்மிகு பாலசுப்பிரமணியரின் அருளை பெற்றிடுங்கள்.